Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. சிவாய் நம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் 2025 ஆனி மாத தமிழ் மாத பலன் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணுன்னு கேட்குற தன்மையை சொல்கிறேன். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், சிவன் கூட சொல்லலாம். தைரியம் நிறைஞ்ச ஒரு ராசி, மேன்மைப்படக்கூடிய ஒரு ஆண் ராசி. ஆணாக இருந்தாலும் ஆண் ராசி, பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்துக்கு அஸ்திவாரம் சொல்லக்கூடிய ஆண் ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இந்த வருஷம் இருக்கணும். 2025க்கு மேலேயே 26 வரைக்கும். ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. நீங்கள் ஏமாறுவீங்க. படிக்கிற குழந்தைங்க ஏமாற்றப்படுவீங்க. கவனமாக இருக்கணும். தாய் தகப்பன் பேச்சை கேட்கணும். முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் உங்களுடைய விலை மதிப்பில்லாத உங்கள் முகத்தை வெளிப்படுத்தாதீங்க, மாட்டிக்குவீங்க. நண்பர்கள்னு சொல்லக்கூடியது தோல் சாயக்கூடிய ஒரு நண்பர்கள். அந்த நண்பர்களே சிம்ம ராசியில் உள்ள பெண்களுக்கு இடையூறுகளாக வருவாங்க. உங்களை அபகரிப்பாங்க. உங்கள் மேலே தப்பான கண்ணோட்டங்கள் வைப்பாங்க. முகநூலில் வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசியில் உள்ள பெண்கள், டீனேஜ் பெண்கள் கவனமாக இருக்கணும். வயதுக்கு மீறின, வயதுக்கு முதிர்ந்த ஒரு நண்பரே உங்களுக்கு இடையூறு கொடுப்பாரு. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். படிக்கிறதுல முதல்ல கவனம் செலுத்துங்க. படித்து பண்புள்ள வேலை வாய்ப்பு தேடணும். தாய் தகப்பனுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கணும்னு நினைங்க. தாய் தகப்பனுக்கு மனபாரத்தை, மைண்ட் டிப்ரெஷனை ஏற்றி கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் சகஜமாக பழகுவீங்க, அன்பாக பண்பாக அனுசரணையாக பழகுவீங்க. அதை அவங்க தப்பாக பயன்படுத்திடுவாங்க. நீங்கள் தான் ஏமாறுவீங்க. பொதுவாகவே சிம்மராசி பெண்கள் ஏமாறக்கூடிய வயது தான் 25 வயசுக்குள்ளே வரைக்கும். நீங்கள் தெளிவாக இருக்கணும். காதல் திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை குட்டி பிறந்துடும். அதோட குழந்தைய வளர்க்குறதுக்கே உங்களுக்கு வயசும் ஆகிடும். சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு நம்ம வாழ்க்கை துணை நாளைக்கு நம்மளை காப்பாற்றுவாரா, நம்மளுக்கு கஞ்சி ஊற்றுவாரா, நம்மளுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுப்பாரா, அலசி ஆராய்ஞ்சு முறையாக கேட்டுங்க. இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான ராசி சிம்மராசி பெண்கள் தான். பண்புலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்க நீங்கள் தான். ஆனால் சின்ன விஷயம், இல்லற வாழ்க்கையில் ஏமாந்துடுவீங்க. அது காதல் திருமணமாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படணும். முடிஞ்ச அளவுக்கு படிங்க, தாய் தகப்பன் பேச்சை கேளுங்க. சிம்ம ராசியில் உள்ள தகப்பனுக்கு ஆவாது இந்த 2.5 வருஷம். தகப்பன்கிட்ட அன்பா பண்பா பேசுங்க, அனுசரணையாக பேசுங்க. அப்பாவுக்கு டிப்ரெஷன் எடுத்து கொடுக்காதீங்க. அப்பாவை மதிங்க. சிம்மராசி பெண்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆவாது இந்த 2.5 வருஷம். அப்பாவுக்கு உடல்நல குறைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரை அரவணைங்க. சிம்மராசியில் உள்ள ஆண்கள் சுக்கிரன் சின்ன வயசுலேயே கெட்டு போயிடும். 25 வயசுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா காலதாமதமாக திருமணம் நடக்கும். அந்த திருமணமும் விபரீதமான ஒரு திருமணமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் சிம்மராசியில் உள்ள ஆண்களுக்கு இருக்குது. சிம்மராசிக்காரங்கள் பொதுவாக இப்போ கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானக்காரகன் இருக்கான். தாயோடைய அம்மா, சிம்மராசியில் உள்ளவங்களுடைய தாயோடைய அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள அரவணைச்சு இருங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஆவாது இந்த ஒரு 2.5 வருஷம், 1.5 வருஷம். அதனால் முன்னோர், உங்கள் அம்மா வழி முன்னோரன்னு நினைங்க. ஒருவேளை அம்மாவுடைய அம்மா இறந்துருந்தாங்கன்னா அவங்கள வழிபடுங்க, அவங்கள நினைங்க. உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் பிரவேசமும் இந்த ஆண்டு
நல்லாவே இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க கோவப்படக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. உங்கள் வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, உங்கள் குடும்ப மேன்மை, பல இடையூறுகளும் பண்ணுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களுடைய குடும்பத்துக்கு அந்த வீட்டுக்கு முறையான நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை போய் கொடுங்க. சிம்ம ராசிக்காரங்க கொடுத்து, இனி நான் வருங்காலத்தில் நான் எப்படி இருக்கணும், என் குடும்பம் என்ன ஆகும் கேட்குறத தெளிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு குறை வராது. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களில் சிம்ம ராசியும் ஒன்று. சிம்ம ராசியில் பெண்களுக்கு ஒரு 40 வயசு ஆனாச்சாமே உங்கள் புருஷனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. உங்கள் வீட்டுக்கார் வீட்டு வழியில் உங்களுக்கு வீட்டுக்காரில் அக்கா தங்கச்சி இருந்து சிம்ம ராசியில் வீட்டுக்காருக்கு அம்மா இருந்தாங்கன்னா எதிரியே இவங்க 2 பேர் தான். அதனால் சிம்ம ராசிக்காரங்க பணிவோடு இருங்க, தெளிவான அமைப்பில் இருங்க. குரு மகாதிசையில் உங்களுக்கு யோகம்தான் வரும். சிம்ம ராசிக்காரங்க அன்பையும் பண்பையும் பரிமாறிக்கக்கூடிய அற்புதமான ராசிக்காரங்க. சிம்ம ராசியில் உள்ள பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும். சக்தி வாய்ந்தவங்க, தெய்வ பலன் வாய்ந்தவங்க. இருந்தாலும் அஷ்டம சனி நடக்க கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கார டீனேஜ் பெண்கள் முகநூலில் இன்ஸ்டாகிராமில் தயவு செய்து வராதிங்க, மாட்டிக்குவீங்க. நண்பரே உங்களுக்கு எதிரி ஆயிடுவான், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஜோதிடத்தின் சூட்சமம், இந்த சூட்சமத்தை நீங்கள் முறையாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு ஜோசியத்தை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நோய் நம்பளத்தினால ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைக்காக அட்வொகேட்டை பார்த்தோ கோர்ட்டு கேஸுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை ஒரு ராசிக்காரர்களும் ரசித்து ருசித்து தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த கர்ம பலனை அனுபவிச்சுட்டு போயிடலாம். குழந்தை முத பெரியவங்க வர. பொதுவாக ஜாதகத்துக்கு 120 வயசு, ஆனால் இப்போ 75 வயசு 3 மாதம் 13 நாள் உயிரோடு இருந்துட்டோன்னா தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் நம்மளை எப்போ வேணாலும் கூட்டுவார். அப்படியாம்பட்ட ஒரு தருணம் இருக்குது. ஆனால் ஜோதிடத்தில் ஒரு சூட்சமம் இருக்குது. இந்த சூட்சமத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டோன்னா படிக்கிற குழந்தைங்க படித்து பண்புள்ள வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தை குட்டி பெற்று அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வாலிபமாக்குறதுக்கு பொருளாதாரம் கிடச்சி அவங்க அந்த கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். தெளிவாக சொல்கிறேன். முதல்ல யாராக இருந்தாலும் அதாவது டீனேஜ்னு ஒரு ஏஜ் இருக்குது, 13 வயசு. அந்த 13 வயசுலேருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், நல்ல வேலையை அமைக்கணும். தாய் தகப்பனுடைய அமைப்பு பிடிக்கும். ஏன்னா தாய் தகப்பன் தான் உங்களுக்கு கடனை வாங்கி படிக்க வைக்கிறாரு. அந்த தாய் தகப்பனுடைய தன்மையை மேன்மைப்படுத்திக்கிட்டு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு படித்து நல்ல வேலையில் அமைஞ்சு திருமணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கணும். ஆனால் சூட்சமம் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு 7 வயசுக்கு மேலேயே சூரிய உதயம் 5:45 6 மணி டு 7 மணிக்கு அந்த ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு நம்ம தலைமையில் பட்டாவே அன்னைக்கு ஆக்டிவ் ஆகிடுவோம். நம்ம என்ன படிக்கிறோம், என்ன வேலைக்கு போகிறோம், என்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே தெளிவான மனநிலை கிடச்சிரும். ரெண்டாவது, உங்கள் விதி உங்கள் திதி மாற்றி கொடுக்கும். வளர்பிறையா தேய்பிறையா நீங்கள் பிறந்த திதி, அதை ஒரு ஜோதிடத்தை நீங்கள் கேட்டுக்குங்க. இல்லை உங்கள் தாய் தகப்பட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் பிறந்த திதியை ஹைலைட் பண்ணிக்கிங்க. அந்தந்த திதி அன்னைக்கு ஒன்று தானம் பண்ணுங்க, இல்லை தவம் பண்ணுங்க. தான் என்ன ஆசை என்ன வேணும்னு கேட்குறது ஒரு 11 மினிட்ஸு. நீங்கள் பிறந்த திதி வளர்பிறையோ தேய்பிறையோ ஒரே ஒரு மெடிடேஷன் இப்படி முறையாக பண்ணிக்கிட்டு வந்தாலும் நீங்கள் பிறந்த திதிக்கு உண்டான திதி நித்திய தேவதை அதை யாருன்னு கேட்குறத பார்த்து எழுதி அவளுடைய உபதேவதைகளை எழுதி வச்சு சொன்னாலும், அதே போல் அமாவாசை பௌர்ணமி, அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறையை பார்க்குறவங்களுக்கு யோகம், 5ஆம் பிறையை பார்க்குறவங்களுக்கு யோகம், 5, 7, 9, 11, 13 அந்த பிறையை பார்க்கணும். அதே போல் பௌர்ணமிக்கு அப்புறம் 3, 5, 7, 9 அந்த மேலே வானத்தை அந்த சந்திரனை பார்த்தாலே நீங்கள் யோகக்காரங்க. நோய் வராது, கஷ்டம் வராது, நஷ்டம் வராது,
வாழ்க்கையோடைய தன்மை எல்லாமே உங்களுக்கு அமையும். ஆன்மீக ஈடுபாடும் தெய்வ பலனும். உங்கள் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகணும்னா ஏதாவது ஒரு கோவிலில் இந்த பௌர்ணமி அமாவாசையை மேலே பார்க்கணும். இதுதாங்க சூட்சமும். இதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், பசிக்கு ஏற்ற 3 வேளை சாப்பிட்ணும், சீசன் ஃப்ரூட் சாப்பிட்ணும், தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்கிட்டு 11 மினிட்ஸ் எவ்ரி மார்னிங் வீட்டில் விளக்கேற்றுங்க. மத்தியானம் 1 to 2 விளக்கேற்றுங்க. நைட்டு 8 to 9 விளக்கேற்றுங்க. நீங்கள் நினைக்கிறது 100க்கு 100 நடக்கும். எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்கள் வாழ்க்கை மேன்மைப்பட வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் எம்பெருமான பரிபூர்ணமாக பாருங்கள். சிவாய நம. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.